எண்ணம் உயர்வானதாக இருந்தால் எந்த செயலிலும் தவறில்லை. நமது செய்கைகள் பிறரது நிம்மதியை சீர்குலைக்கும் வகையில் அமைந்துவிடக்கூடாது. அதே போன்று பிறரது செய்கையால் நமது இன்பம் பறிப்போவதாக இருக்குமானால் அதையும் நாம் அனுமதிக்கக்கூடாது. லட்சியத்திற்கு குறுக்கே இருக்கும் தடைகளை தகர்த்தெறிய வேண்டும் என்று அறிஞர்கள் அறிவுரை கூறுவதுண்டு. தடைகளை தாண்டி இலக்கை வெல்வதில் தவறொன்றும் இல்லை. அரவிந்தனின் இலக்கு சண்டைக்கலையில் தேர்ச்சி பெற்று ஆதித்யனுக்கு சேவகம் புரிவது. அதற்கு முட்டுக்கட்டையாக இருந்த தந்தையின் முயற்சியை மதியால் வென்று நினைத்ததை சாதித்தான் அரவிந்தன். கார்முகிலனின் நாட்டிலிருந்து திரும்பி வந்தவன் தன் காதலியை சந்திக்க செல்லாதிருந்தான். செல்வதற்கு அவனுக்கு நேரமும் இருந்திருக்கவில்லை. ஆதித்யனின் வருகையை ஒட்டி ஆற்ற வேண்டிய பணி அவனுக்கு அளவுக்கு அதிகமாக இருந்தது. ஆருத்ராவை அவன் சந்திக்க செல்லாததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது. ஒருவேளை அவளுக்கு திருமணமாகியிருந்தாலோ அல்லது அவள் வேறொருவனை தன் காதலனாக வரித்துக் கொண்டிருந்தாலோ அது மனதுக்கு பாரமாகிவிடும். அந்த பாரம் சில காலத்தில் நீங்கிவிடும் என்றாலும் இப்போதைக்கு அந்த கவலை தனக்கு வேண்டாம் என்று முடிவு செய்திருந்தான் அரவிந்தன். அவனுக்கு அரண்மனையை விட்டு நீங்கிச் செல்ல நேரம் கிடைக்கவில்லை. நண்பர்கள் மூலமாக காதலியை பற்றி தெரிந்து கொள்ளலாம் என்று பார்த்தால் அதற்கும் வழியில்லை. நாடு திரும்பிய நாள் முதலாகவே நண்பர்களை அனுதினமும் எதிர்பார்த்து காத்திருந்தான் அவன். ஆனால் அந்நபர்கள் கோட்டைக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது என்று பின்புதான் தெரிந்து கொண்டான். அந்த தடையை விதித்தவர் மாண்புமிகு முதல்வர் என்று தெரிந்த பிறகு இளவரசனுக்கு கட்டுக்கடங்காத கோபம் வந்தது. ஆயினும் கோபத்தை காட்டுவதற்கு கூட அவனுக்கு நேரம் இருக்கவில்லை. ஆதித்யனுக்காக கட்டப்பட்டு கொண்டிருந்த அறையை பார்வையிடுவதிலும் அங்கிருந்து தோற்றுவிக்கப்பட்ட இரகசிய வழிகளில் பாதுகாப்பு குறைபாடுகள் இல்லாமல் பார்த்து கொள்வதற்குமே அவனுக்கு பொழுது சரியாக இருந்தது. தந்தையின் அறிவுரைப்படி மிக சொற்பமான மிகவும் நம்பிக்கைக்குரிய பணியாளர்களை கொண்டு மட்டுமே அந்த இரகசிய பாதைகள் அமைக்கப்பட்டு வந்தன. சக்கரவர்த்தியின் பாதுகாப்பில் அரவிந்தனை தவிர வேறு எவரையும் நம்ப நந்தகோபாலனுக்கு மனமில்லை. தனது மூத்த புதல்வர்களை கூட இந்த விஷயத்தில் நம்பாத மன்னர் மற்றவர்கள் எவரும் அரண்மனையின் மேல் மாடிக்கு செல்வதற்கு தடை விதித்திருந்தார். மற்றவற்றில் பொறுப்பில்லாதவன் என்று நம்பி வந்திருந்த அரவிந்தனை ஆதித்யனின் விஷயத்தில் அவன் மட்டுமே பொறுப்பானவன் என்று நம்பித்தான் அரவிந்தனுக்கு அப்பணியை வழங்கியிருந்தார். வேலைப்பளுவின் காரணமாக வெளியே சென்று நண்பர்களை சந்திக்கவோ அல்லது அவர்களை வரவிடாமல் தடுத்திருந்த முதல்வரிடம் சண்டையிடவோ அரவிந்தனுக்கு தோன்றவில்லை. நேரம் கிடைக்கும்போது பார்த்து கொள்ளலாம் என்று விட்டுவிட்டான் அவன். அரவிந்தன் விட்டாலும் நண்பர்கள் அவனை விடவில்லை. சக்கரவர்த்தி பார்க்கவம் வந்த பின்பாக முதல்வரும் அரண்மனையில் இருந்த மற்ற அரவிந்தனின் எதிரிகளும் வேறு பல விஷயங்களில் கவனம் செலுத்த அவனது நண்பர்கள் அரவிந்தனுக்கு விசுவாசமான காவலர்களின் உதவியுடன் கோட்டைக்குள் வந்துவிட்டனர். அரவிந்தனை சந்தித்த அவர்கள் ஆருத்ராவிற்கு இன்னும் திருமணமாகவில்லை என்றும் அவன் சென்றதிலிருந்து நாள் தவறாமல் அவனை கடைசியாக சந்தித்து சென்ற அதே ஏரிக்கு அவள் நித்தமும் வந்து செல்கிறாள் என்றும் தெரிவித்தனர். இந்த கதைகளையெல்லாம் அன்றைக்கு பார்க்கவம் சென்றிருந்த ஆதித்யவர்மனிடம் கூறியவாறே இரகசிய வழி வழியாக அரண்மனையை விட்டு வெளியேறி காட்டுப்பகுதியை தாண்டி ஆற்றுக்கு செல்லும் பாதையில் கூறி வந்தான் அரவிந்தன். கதை கேட்டு வந்த ஆதித்யனோ, அத்தனை அழகான ஏரியை நான் இதுவரையிலும் பார்த்ததே இல்லையே அரவிந்தா. பலமுறை நான் பார்க்கவம் வந்து சென்றிருக்கிறேன். ஆனால் வரும்போதெல்லாம் 2-3 நாட்கள் பயணமாகவே வந்து போயிருக்கிறேன். ஆகையால்தான் உங்கள் நாட்டின் எழில் காட்சிகளை கண்களால் கொள்ளையடிக்க எனக்கு நேரம் இருந்திருக்கவில்லை. இம்முறையும் அப்படி விட்டுவிடக்கூடாது. பார்க்கவத்தில் உள்ள மொத்த அழகையும் கண்களால் பருகிவிட்டுதான் செல்லப்போகிறேன். எனது வேலையை முதலில் ஆருத்ரா வந்து போகும் ஏரியிலிருந்தே ஆரம்பிக்கலாம். ஆருத்ரா தரிசனம் கிடைக்கிறதா என்று பார்க்கலாம் என்று சொல்லியவுடன் அரவிந்தனின் முகத்தில் மலர்ச்சி புன்னகை தோன்றியது. ஆதித்யனும் அரவிந்தனுமாக சேர்ந்து அந்த எழில் கொஞ்சம் ஏரிக்கு சென்றனர். அரவிந்தனுக்கு நம்பிக்கை இல்லை அந்நேரத்தில் ஆருத்ரா அங்கு இருப்பாள் என்று. ஆதித்யனுக்கோ பாவை அங்கு இல்லாவிடினும் பார்வையை கவரும் இயற்கை அங்கு இருக்கும் என்று அவன் ஆசையோடு சென்றான். ஆதித்யனின் ஆசை வீண் போகவில்லை. இயற்கையும் இருந்தது. அந்த இயற்கைக்கு அழகு சேர்த்த பெண்ணவளும் அங்குதான் இருந்தாள்.
தூரத்தில் இருந்தே ஆருத்ராவை கண்டுவிட்ட அரவிந்தன் குதூகலத்தோடு அரசனுக்கு அவளை காட்டினான். மாதவியும் அங்கு தோழியுடன் நீராடிக் கொண்டிருப்பதைக் கண்ட அரசன் அரவிந்தனிடம், தம்பி, உன் உணர்ச்சிகளை அதிகமாக வெளிக்காட்டிக் கொள்ளாதே. பெண்கள் எப்போதுமே கெஞ்சினால் மிஞ்சுவார்கள், மிஞ்சினால் கெஞ்சுவார்கள். நீ உன் ஆனந்தத்தை வெளிக்காட்டிக் கொண்டு அவளை நாடிச் சென்றாயானால் நீ பல மாதங்களாக அவளை காணவராத கோபத்தில் உன்னிடம் சண்டையிடுவாள். அதுவே அவளை கண்டுகொள்ளாமலோ அல்லது நீயாக வேறு விஷயங்களுக்கு சண்டையிட்டாலோ இந்த விஷயத்தை மறந்து விடுவாள் அவள். எனவே உன் குற்ற உணர்ச்சிகளுக்கு அணை போட்டு அடக்கிவை, மீதியை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று அரவிந்தனிடம் கூறிவிட்டு ஏரிக்கு அருகில் சென்றான். காதலன் வருவான் என்று பல மாதங்களாக காத்திருந்தவளின் பொறுமைக்கு அன்றுதான் பலன் கிடைத்தது. காதலனை கண்டுவிட்ட உற்சாகத்தில் தண்ணீருக்குள்ளேயே எகிரி குதித்தாள் ஆருத்ரா. இருந்தும் ஆனந்தத்தை வெளிக்காட்டினால் காதலன் தன்னை குறைவாக எண்ணிவிடுவானோ என்ற குறுகுறுப்பு அவளுக்குள் இருந்தது. ஆகையால் அவன் அருகில் வந்தவுடன் பல்லை காட்டி அவனது பசப்பு வார்த்தைகளுக்கு பணிந்துவிடக்கூடாது. நம்மாலும் பிரிந்திருக்க முடியும், நாம் அவனுக்காக ஒன்றும் இங்கு காத்திருக்கவில்லை என்று காட்டிக்கொள்வதற்காக சிறிது சினத்தை வெளிப்படுத்த வேண்டும். இவ்விதமெல்லாம் முடிவு செய்து வராத கோபத்தை முகத்தில் வந்தது போல காட்டிக்கொண்டாள் ஆருத்ரா. யாரையோ பார்த்து தன் தோழி முறைத்துக் கொண்டிருப்பதை கண்டவுடன் ஆருத்ராவின் பார்வை சென்ற திசையில் மாதவியும் தன் பார்வையை செலுத்தினாள். அங்கு நடந்து வந்த அரவிந்தனை கண்டவள், உன் காதலன் மீண்டு விட்டாரடி, இனி என் துணை உனக்கு தேவைப்படாது. இன்றிலிருந்து நித்தமும் ஜோடியாக வந்து நீராடப் போகிறீர்கள். நான் தான் என்ன செய்யப் போகிறேனோ தெரியவில்லை என்று அழுத்து கொண்டபடியே அரவிந்தன் வந்த திசையை இன்னொரு முறை திரும்பி பார்த்தாள். முன்பு பார்த்தபோது அரவிந்தனுடன் வந்த ஆதித்யன் மாதவியின் கண்களுக்கு படவில்லை. செடிகொடிகள் அவனை மறைத்திருந்தது. இப்போது அவனது தேக சௌந்தரியம் நன்கு வெளிப்படவே, அங்கு பாரடி ஆருத்ரா, அவருடன் யாரோ ஒரு ஆண்மகன் ஜோடி போட்டுக் கொண்டு வருகிறார். பார்ப்பதற்கு மனிதன் போல இல்லையே, அவர் மன்மதன் போல இருக்கிறாரே. இது போன்ற தனித்த 6 ஏரிகளில் தேவர்கள் நடமாடுவார்கள் என்று கேள்வியுற்றிருக்கிறேன். இதுவரையில் அதை நான் நம்பவில்லை. இன்றுதான் நம்புகிறேன். எனது கவலை தீர்ந்து போய்விட்டதடி. நீ உன்னவருடன் காலம் கழித்தால் புதிதாக வரும் அவரை என்னவராக்கிக் கொண்டு அவருடன் நான் நேரம் செலவிடுவேன் என்று கண்கள் மினுமினுக்க சொல்லி வந்தாள் மாதவி. மாதவியின் பேச்சுக்கள் தூரத்தில் வந்து கொண்டிருந்த ஆதித்யனின் செவிகளில் துல்லியமாக கேட்டன. இருந்தும் கேட்டது போல காட்டிக்கொள்ளாமல் அரவிந்தனுடன் சேர்ந்து நடை போட்டான். தோழியின் வார்த்தைகளை கேட்டும் ஆடவர்கள் அருகில் நெருங்கி வரும் வரை அமைதி காத்த ஆருத்ரா அவர்கள் நெருக்கமாக வந்தவுடன், யார் யாருடன் நேரம் செலவிட வேண்டுமடி? துரத்தி துரத்தி வருவார்களாம். திடீரென ஒரு நாள் வந்து, நீ வேறொருவனை திருமணம் செய்து கொள், விதி இருந்தால் இணைவோம் என்று வசனம் பேசிவிட்டு போவார்களாம். இவர்களுக்காக நாம் ஏங்கி காத்திருக்க வேண்டுமா? என் தந்தை 3 வரன்களின் ஜாதகத்தை எடுத்து வந்திருக்கிறார். 3 இருவர் பார்க்கவத்தின் அரண்மனையில் வேலை செய்பவர்கள். 3ஆமவர் பார்க்கவ அரச குடும்பத்தினருக்கு ஆடைகள் நெய்து கொடுப்பவர். அவர்கள் ஒன்றும் வெயிலிலும் மழையிலும் வற்றல் போல வாடும் போர் வீரர்கள் அல்ல. அம்மூவரில் ஒருவரை விரைவில் தேர்ந்தெடுப்பதாக நான் என் தந்தையிடம் வாக்களித்திருக்கிறேன். நான் ஏனடி கண்டவருடன் நேரம் செலவழிக்க வேண்டும் என்று தலையை சிலிப்பிக் கொண்டு தோழியிடம் பேசி வந்தாள் ஆருத்ரா. அவள் பேச்சை கேட்டபடி அருகில் வந்த ஆதித்யவர்மன் புன்னகைத்துவிட்டு, யார் தலையில் என்ன விதி எழுதப்பட்டிருக்கிறதோ யார் கண்டார்கள் ஆதித்யா? அரண்மனை பணியாளனை தேர்ந்தெடுக்க எண்ணுபவள் நாளை அந்த அரண்மனையுடன் சேர்த்து ஒட்டுமொத்த ராஜ்யத்தையும் ஆளும் அரசனையே மணந்து கொள்ளவும் வாய்ப்பு உண்டு. இறைவன் கொடுக்க நினைப்பதை எவராலும் தடுக்க முடியாது. நாமவே நினைத்தாலும் கூட அது நடக்காது என்று அரவிந்தனிடம் சொல்வது போல பெண்களின் காதுகளில் படும்படி உரக்கச் சொன்னான். அரவிந்தன் தன் பெயரை ஆதித்யன் என மாற்றிச் சொல்லியிருப்பதால்தான் ஆதித்யவர்மன் இளவரசனை இவ்விதம் அழைத்தான். அரசன் நாகம்மாள் பாட்டி சொன்ன ஆருடத்தை அடிப்படையாக கொண்டு இவ்விஷயத்தை சொல்ல ஆருத்ரா அதை தவறாக அர்த்தம் செய்து கொண்டாள். காதலனுடன் கைகோர்த்து வந்திருந்த புது மனிதனை முறைத்தபடி பார்த்தவள், ஏன் ஐயா, இவர்தான் இன்னின்ன பதவி வகிக்க வேண்டும் என்று விதிமுறை உள்ளதா என்ன? சாதாரண நெசவாளி வீட்டு பெண் அரியணையில் அமர்ந்தால் அது தவறா? இல்லை, போர் வீரனான உங்கள் நண்பருக்கு அரசாளும் தகுதி உள்ளது. சாமானியனின் பெண் உனக்கு அவனை அடையும் தகுதி இல்லை என்று என்னை இடித்துரைக்கிறீர்களா என்று கோபம் பொங்க கேட்டாள். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆதித்யன், நான் ஏனம்மா அப்படி சொல்லப் போகிறேன் என்று தன்னிலை விளக்கத்தை ஆரம்பிக்க முற்பட
அரவிந்தன் அரசனை முந்திக் கொண்டு, பெண்ணே, யாரை பார்த்து என்ன பேசுகிறாய்? அவரை பொறுத்தவரையில் உலகில் 2 பாகுபாடுகள்தான். உத்தமன், அயோக்கியன். அதைத் தவிர வேறு எந்த பாரபட்சமும் பார்க்க மாட்டார் அவர். அவருடைய உயர்ந்த பண்பினால்தான் இன்று நாடு சுபிட்சமாக உள்ளது. அவர் யார் என்று தெரிந்தால் நீ விதம் பேச மாட்டாய் என்று சொல்லிக் கொண்டு போக, ஆதித்யன் பேசியவனின் கையை இறுக்கி, என்னடா, நீயே உன்னுடன் சேர்த்து என்னையும் காட்டிக் கொடுத்து விடுவாய் போலவே. என்னை தவறாக ஒன்றும் பேசவில்லை அவள். நான் கூறியதன் பொருளை தவறாக புரிந்து கொண்டாள், அவ்வளவுதான். இதற்கு போய் வருந்து கட்டிக்கொண்டு சண்டைக்கு செல்கிறாய். சற்று பொறுமையாக இரு அரவிந்தா என்று அமைதிப்படுத்தினான். அரவிந்தனோ, பிரபு, உங்களுக்கு அவமரியாதை ஏற்படுவதை என்னால் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த நாடு உங்களுடையது. நாங்கள் அனைவரும் உங்களுக்கு கட்டுப்பட்டவர்கள். உங்களை அவமதிக்கும் அனுமதி எவருக்கும் இல்லை பிரபு என்று சீறினான். ஆதித்யவர்மன் அரவிந்தனை மிக சன்னமான குரலில் சமாதானப்படுத்திக் கொண்டிருக்க, அங்கே நீருக்குள் மாதவி ஆருத்ராவிடம் சண்டையிட்டு வந்தாள். உனக்கேனடி இத்தனை கோபம் வருகிறது? கோபம் யார் மீது உள்ளதோ அவர் மீது அதை காட்டு. உடன் வந்த அந்த மனிதர் என்ன செய்வார் பாவம்? அவரை பார்த்தால் தவறானவர் போலவா உள்ளது? உன்னவரை நீ எப்படி வேண்டுமானாலும் திட்டிக்கொள், என்னவரை எதுவும் சொல்லாதே, பிறகு நான் உக்கிரமாகி விடுவேன் என்று மிரட்டினாள். ஆருத்ரா இதை கேட்டுவிட்டு அதிர்ச்சியில் வாயில் கை வைத்து தோழியையும் ஏரிக்கரையில் உயரத்தில் நின்ற புது மனிதனையும் மாறி மாறி பார்த்து விழித்துக் கொண்டிருந்தாள். மாதவி மெல்லிய குரலில் பேசியது ஆதித்யனின் செவிகளில் துல்லியமாக விழுந்தது. இது என்னடா, கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டு வருகிறது. அரவிந்தனின் காதலுக்கு உதவலாம் என்று பார்த்தால் ஆருத்ராவின் தோழியுடைய காதலை சமாளிக்கும் சூழ்நிலை வரும் போலவே என்று மனதிற்குள் எண்ணி நொந்து கொண்டான். அரவிந்தனிடம் சத்தமாக, தம்பி, நெடுந்தூரம் பிரயாணம் செய்து வந்ததால் உடலெல்லாம் வியர்க்கிறது. வா, கண்ணாடி போல மின்னும் இந்த ஏரி நீரில் இறங்கி குளித்துவிட்டு வருவோம் என்று சொல்லிவிட்டு மேலாடைகளை நீக்கினான் ஆதித்யன். அரசனை தொடர்ந்து அரவிந்தனும் அவ்வாறே செய்ய, நீருக்குள் இருந்த ஆருத்ரா, ஐயா, இங்கே பெண்கள் குளித்துக் கொண்டிருப்பது தெரியவில்லை? இந்த ஏரிதான் பறந்து விரிந்திருக்கிறதே, வேறு எங்கேனும் சென்று குளிக்க வேண்டியதுதானே? பெண்கள் குளிக்கும் இந்த இடத்தில்தான் அவசியம் குளிக்க வேண்டுமா என்ன என்று பொய்யாக ஆவேசப்பட்டாள். அரசன் அரவிந்தனிடம், தம்பி, அந்த மரத்தில் எதுவும் எழுதப்பட்டிருக்கிறதா பார், இங்கே ஏதேனும் பலகைகள் வைக்கப்பட்டுள்ளதா பார் என்று சம்பந்தமில்லாமல் அரவிந்தனை ஏவினான். அரசனின் கருத்தை புரிந்து கொண்டு அரவிந்தனும் ஒவ்வொரு மரமாக ஓடிச் சென்று பார்த்தான். பெண்கள் இருவரும் அரவிந்தனின் செயலை விந்தையாக வேடிக்கை பார்த்து வந்தனர். திரும்பி வந்த அரவிந்தன், எங்கும் எழுதப்படவில்லை அண்ணா, எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டேன், எந்த அறிவிக்கை பலகையும் காணப்படவில்லை என்று மூச்சிறைக்க தெரிவித்தான். ஆர்வம் தாங்க மாட்டாமல் மாதவி உள்ளிருந்தபடி, ஆடவர்களே, என்ன தேடுகிறீர்கள்? என்னிடம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு உதவுகிறேன். எனக்கு இந்த ஏரிப்பகுதி நன்கு பரிச்சயம். பல மாதங்களாக இங்கு வந்து செல்கிறேன். நான் உங்களுக்கு உதவலாமா என்று கேட்டாள். ஆதித்யன் அவளிடம், உன் தோழி சொன்னாளே அம்மா, இது பெண்கள் நீராடும் பகுதி என்று. அதான் அதை குறிப்பிடும் அறிவிப்புகள் எதுவும் இங்கு எழுதப்பட்டுள்ளனவா என்று பரிசோதிக்கச் சொன்னேன். அப்படி எதுவும் இல்லையாமே, எனில் நாங்களும் நீராடலாம் தானே என்று கேட்டான். புதியவன் தன்னிடம் விஷமம் செய்வதைக் கண்டு ஆருத்ராவிற்கு இப்போது கோபம் வரவில்லை. மாறாக அவளும் அதை ரசிக்கவே செய்தாள். முன்பு அவள் ஆதித்யனின் வார்த்தைகளை தவறாக புரிந்து கொண்டு அவனிடம் வாதம் செய்திருந்தாலும் அவன் சொல்லுக்கான விளக்கத்தை குறித்து அரவிந்தனும் தன் தோழியும் சொல்ல ஆருத்ராவிற்கு உள்ளுக்குள் குற்ற உணர்வு தோன்றியது. பார்க்க பெரிய இடத்து பிள்ளை போல உள்ளாரே, நம்மவரின் தோழன் என்றால் இவரும் பெரிய போர் வீரராகத்தான் இருத்தல் வேண்டும். இவரது தேகபலத்தையும் திரகாத்திரத்தையும் பார்த்தால் இவர் படையில் பெரிய பதவியில் இருப்பார் போல தோன்றுகிறதே. இருந்தும் பேதையினம் வசவை பொறுத்து கொண்டு பொறுமையாக நின்றார். மாதவி சொன்னது போல நம்மவரிடம் உள்ள கோபத்தை அவரது நண்பரிடம் காட்டிவிட்டோம் என்று உள்ளுக்குள் வருந்தி வந்தாள். இந்த சிந்தனைகள் எல்லாம் மனதிற்குள் ஓடிக்கொண்டிருக்க கரையில் இருந்த ஆண்மகன்கள் என்னவானார்கள் என்பதை கவனிக்க தவறினாள் அவள். ஆருத்ரா நினைவலைகளில் தன்னை தொலைத்திருந்த தருணம் ஆடவர்கள் இருவரும் ஏரிக்குள் இறங்கி குளியல் போட துவங்கியிருந்தார்கள். சுயநினைவு அடைந்த ஆருத்ரா கரையில் அவர்களை தேடிக்கொண்டிருக்க அரவிந்தன் சிறிது நீரை உள்ளங்கையால் முகர்ந்து அவள் மீது வீசி தாங்கள் இருந்த இடத்தை அறிவித்தான். கண்டவுடன் முதல் கணம் மகிழ்ந்து கூடவே நாணப்பட்டாலும் அந்த உணர்ச்சியை வெளிக்காட்ட விரும்பாதவளாய், ஆண்கள் குளிக்கக்கூடாது என்று எழுதவில்லை, தண்ணீரை அள்ளி பெண்கள் மீது வீசலாம் என்று எழுதியிருக்கிறதா?
அவர்களிடம் வம்பு செய்யலாம் என்று எழுதியிருக்கிறதா என்று காட்டமாக கேட்டாள். அரவிந்தன் அவளிடம், ஏரியில் குளித்தால் நீர் தெளிக்கத்தான் செய்யும். கை கால்களை ஆட்டி குளிக்கும் போது இது போன்றுதான் நடக்கும். அடுத்தவர் மீது பட்ட நீர் உன் மீது படக்கூடாது என்றால் நீ உன் வீட்டு கிணற்றடியில்தான் குளிக்க வேண்டும் பெண்ணே. இது போன்று பொதுவெளிகளில் குளிக்கக்கூடாது என்று மிரட்டுவது போல வம்பு செய்தான். இதற்கு ஆருத்ரா எதிர்வினையாற்றும் முன்பாக மாதவி இடை புகுந்து, அதானே, நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி ஆதித்யரே. பொது நீர்நிலைகளில் குளிக்க வேண்டும் என்றால் சகிப்புத்தன்மை அவசியம். என்னை பார், நான் எத்தனை பொறுமை காப்பேன் என்று தோழியிடம் சொல்லி வந்தவள் ஆதித்யன் புறமாக திரும்பி, அன்பரே, நீங்கள் என் மீது நீரை அள்ளித் தெளியுங்களேன். இந்த ஆருத்ராவிற்கு சகிப்புத்தன்மையை சொல்லிக் கொடுப்போம் என்று கோரினாள். மாதவியின் நோக்கம் புரிந்து கொண்டு அரவிந்தன் அதிர்ச்சியில் விழித்தபடி ஆதித்யனை பார்த்து தலையாட்டி தான் புரிந்து கொண்டது சரிதானா என்பது போல கேட்க, உன் கணிப்பு சரிதான் என்பது போல் ஆதித்யன் கண்களை மூடித்திறந்தான். இதை வேடிக்கை பார்த்து வந்த மாதவி, என்ன அன்பரை தயக்கம்? அது இருக்கட்டும், தங்களது பெயர் என்னவென்று சொல்லவில்லையே. தங்களது திருப்பெயர் என்னவோ? பார்ப்பதற்கு அட்டகாசமாக உள்ளீர்கள். தங்களது பெயரும் அவ்வாறே இருக்கும் என்று கருதுகிறேன். பெயரை என்னிடம் கூறலாமா என்று காதல் கண்களில் ததும்ப கேட்டாள். அரசனின் பெயரை சொல்ல அரவிந்தன் வாயெடுக்க ஆதித்யன் அவனை நிறுத்தி, என் பெயர் அரவிந்தன், பொருத்தமாக உள்ளதா என் பெயர் எனக்கு என்று கேட்டான். மாதவி சிறிது யோசித்துவிட்டு, அரவிந்தன், அரவிந்தம் என்றால் தாமரை. உங்களது முகம் தாமரை போன்று மலர்ச்சியாக உள்ளது. இந்த பெயரும் உங்களுக்கு பொருத்தமாகத்தான் உள்ளது. ஆனால் எனக்கு என்னவோ உங்கள் நண்பரின் பெயர்தான் உங்கள் வதனத்திற்கு பொருத்தமாக இருக்கும் என்று தோன்றுகிறது அன்பரே. உங்கள் நண்பர் வெள்ளந்தியாக சாதுவானவராக தோன்றுகிறார். அவருக்கு அரவிந்தன் என்ற பெயர் பொருத்தமாக இருக்கும். ஆனால் நீங்களோ கதிரவனின் ஜுவாலை போன்று பிரகாசிக்கிறீர்கள். உங்களை கண்டால் அருணன் சாரதியாக இருந்து தேரோட்ட 7 குதிரைகள் பூட்டப்பட்ட ரதத்தில் கம்பீரமாக காணப்படுவாரே சூரிய தேவன். ஆதித்யனான அவரைப் போலவே தாங்களும் பிரகாசிக்கிறீர்கள். முடிந்தால் இருவரும் தங்கள் பெயர்களை மாற்றிக்கொள்ளுங்கள் என்று பரிந்துரை செய்தாள். இதை கேட்ட ஆதித்யன் உண்மையில் திகைத்து போய், பெண்ணே, என் தம்பி என்னிடம் உங்கள் ஊரை பற்றியும் உங்களது மதிநுட்பத்தை பற்றியும் வியந்து பாராட்டினான். அப்போது கூட அவன் கூற்றில் எனக்கு பெரிதாக நம்பிக்கை இருந்திருக்கவில்லை. உண்மையில் உன் அறிவு என்னை மலைக்க வைக்கிறதம்மா. ஆடைகளில் வேலைப்பாடுகளை துல்லியமாக செய்யும் நீங்கள் அறிவிலும் துல்லியமானவர்களாக விளங்குகிறீர்கள். உங்களை நினைத்தால் எனக்கு பெருமையாக உள்ளது என்று மனதார பாராட்டினான். அவன் ஏன் தன்னை பாராட்டுகிறான், எதற்கு பாராட்டுகிறான் என்றெல்லாம் மாதவிக்கு விளங்கவில்லை. ஆயினும் அந்த இனியவன் உதிர்த்த இனிப்பான வார்த்தைகள் அவளது நெஞ்சத்தை மகிழ்வித்தன. பல நாள் கழித்து வந்த காதலன் தன்னிடம் அளவலாவவில்லையே என்ற கோபம் ஆருத்ராவிற்கு இருந்தது. தன்னை விட்டுவிட்டு அங்கே இருந்த மூவரும் மாறி மாறி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருந்தது வேறு அவளது கோபத்தை அதிகரித்தது. தனது இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்று எண்ணியவள், பெண்கள் குளிக்கும் அதே ஏரியில் குளிக்கலாம், ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் பெண்களுக்கு அருகிலேயே இருந்து குளிக்க வேண்டும் என்பது இல்லையே. சற்று தள்ளிச் சென்று கூட நீராடலாமே. நாங்கள் முதலில் வந்ததால் நாங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டிய அவசியமில்லை. புதிதாக வந்தவர்கள் சற்று தூரத்தில் சென்று நீராடலாமே என்று யாரிடமோ சொல்வது போல பார்வையை ஆடவர்கள் மீது செலுத்தாமல் வேறுபுறமாக செலுத்தி சொல்லி வந்தாள். ஆதித்யவர்மன் பயந்தவன் போல பாசாங்கு செய்து அவளிடம், அம்மா, இப்படி தனியாக மாட்டிக்கொண்ட ஆண்களிடம் ஏன் வம்பு செய்கிறாய்? நாங்கள் சிவன் மீது பாரத்தை போட்டு அவன் பொறுப்பில் எங்கள் பாதுகாப்பை விட்டுவிட்டு இப்படி ஒரு தனித்த வனத்தில் நுழைந்தோம். காட்டினுள் நுழைந்த பின்பு ஆளரவமற்ற இந்த காட்டைக் கண்டு பயந்துவிட்டோம். இக்காட்டில் உன்னை கண்ட பிறகுதான் அந்த பரமசிவனே எங்கள் வேண்டுதலை நிறைவேற்றுவதற்காக பெண் தெய்வம் உன்னை அனுப்பி எங்களை பாதுகாக்கிறார் என்று நம்பினோம். நீயானால் நம்பி வந்தவர்களை பத்திரமாக பார்த்து கொள்வதை விட்டுவிட்டு எங்களை தனித்து போகச் சொல்கிறாயே, என்னம்மா நியாயம் என்று சீண்டினான். ஆருத்ராவோ கோபத்தில் மூச்சிறைப்பது போல பாவனை செய்து, என்னிடமே விளையாடுகிறீர்களா? உங்களுக்கு இந்த காட்டை கண்டால் பயம், அதை நான் நம்ப வேண்டும், அப்படித்தானே? இரும்பையொத்த உங்கள் உடற்கட்டையும் ஆஜானுபாகுவான தோற்றத்தையும் கண்டால் கொடூர அரக்கர்கள் கூட நடுநடுங்கி ஓடுவார்கள். உங்களுக்கு நான் பாதுகாப்பு வழங்குவதா? பொய்யுரைப்பதற்கு ஒரு அளவு வேண்டாம். உங்களை பார்த்தவுடனேயே நீங்கள் சாதாரண மனிதன் இல்லை என்று நான் உணர்ந்து கொண்டேன். நாட்டில் இளவரசருக்கு திருமணம் நடக்கவிருக்கிறது. அந்த மணவிழாவிற்கு பல்வேறு நாட்டைச் சேர்ந்த முக்கியஸ்தர்களும் வருகை தந்து வருகின்றனர் என்று கேள்வியுற்றேன்.
நீங்களும் அதில் ஒருவராகத்தான் இருக்க வேண்டும். ஏன், நீங்கள்தான் சக்கரவர்த்தி ஆதித்யவர்மர் என்று சொன்னால் கூட அதை மறுக்க முடியாது. அவரை பற்றி கேள்வியுற்ற வரையில் உங்களது அங்க லட்சணங்கள் அப்படியே அவருடன் ஒத்துப்போகின்றன. ஆனால் சக்கரவர்த்தி இப்படி பாதுகாப்பு படையில்லாமல் வரமாட்டார். குறிப்பாக அவரது மெய்க்காவல் தளபதி வருணன் இல்லாமல் வெளியே வரமாட்டார் என்று கேள்வியுற்றிருக்கிறேன். அதை வைத்து பார்த்தால் நீங்கள் சக்கரவர்த்தியாக இருக்க மாட்டீர்கள் என்று கருதுகிறேன். தளபதி வருணனுக்கும் திடகாத்திரமான தேகம் இருக்குமாம். ஒருவேளை நீங்கள் வருணன்தானோ என்னவோ, யார் கண்டது? வருணனோ அல்லது அவரது படை வீரரோ? வசுமித்ரா வீரர்கள் பயமறியாதவர்கள். இத்தனை சுதந்திரமாக பார்க்கவ வீரருடன் தாங்கள் சுட்டுகிறீர்கள் எனில் நீங்கள் வெளிதேசத்தைச் சேர்ந்தவராகவும் இருத்தல் முடியாது. ஆகையால் இதற்கு மேலும் என்னை ஏமாற்ற முயல வேண்டாம் ஐயா என்று உருமினாள். அரசனோ முகத்தை பாவமாக வைத்தபடி அரவிந்தனை நோக்கி, பாராதித்யா, நல்லதுக்கு காலமே இல்லை. உண்மையில் நான் ஒரு பயந்த சுபாவம் கொண்டவன். இரத்தத்தை பார்த்தால் எனக்கு மயக்கம் வரும். வாளை கண்டால் கைகள் நடுங்கும். வாளின் கூர்முனை தாக்கி கையில் கீறல் விழுந்து விடுமோ என்று அஞ்சி நான் வாளை தொட்டதே இல்லை. அவ்வளவு ஏன், காய் வெட்டும் கத்தியை கூட நான் கையால் தொட்டது இல்லை. ஆனால் இந்த பெண் என்னை நம்ப மறுக்கிறாள். நம்பாவிட்டாலும் பரவாயில்லை. ஆதித்யன் என்கிறாள், வருணன் என்கிறாள். என்னை போய் அவர்களுடன் ஒப்பிடுகிறாளே, அவர்கள் இதை கேட்டால் கோபம் கொள்ள மாட்டார்களா என்று பயந்தவன் போல சொல்லி வந்தான். அப்போதும் அவள் சந்தேகம் சிறிதும் நீங்கவில்லை என்பதை அவளது கூர்மையான பார்வையில் இருந்தே அறிந்து கொண்ட ஆதித்யன் அவளிடம், சரியம்மா, நமக்குள் பிரச்சனை வேண்டாம். நான் கோழை அல்ல, வசுமித்ரா வீரன்தான், ஒப்புக்கொள்கிறேன். வேண்டுமானால் உன் தோழி சொன்னது போல எங்கள் பெயர்களை கூட மாற்றிக்கொள்கிறோம். இன்றிலிருந்து என் பெயர் ஆதித்யன், என் அருகில் இருக்கிறானே என் தம்பி, அவன் பெயர் அரவிந்தன், போதுமா என்று சத்தமாக சொல்லி வந்தவன் பின்பு சத்தத்தை குறைத்து கொண்டு அரவிந்தனுக்கு மட்டுமே கேட்கும் வகையில், இதுதான் நல்லது அரவிந்தா, எனக்கே இந்த பெயர் மாற்றம் குழப்புகிறது என்று புலம்பினான். ஆதித்யன் முனகல் சத்தம் ஆருத்ராவிற்கு கேட்கவே அவள் சுற்றி நடப்பதை அவதானிக்கும் விதத்தை வியந்து, விதி இருந்தால் நீ அரண்மனையை அலங்கரிக்கலாம் என்று முன்பு கூறினேன் அம்மா. ஆனால் உன் அறிவும் ஆற்றலும் உண்மையில் நாடாளுபவளுக்கு இருக்க வேண்டிய ஒன்று. நீ மட்டும் ஒரு இளவரசனை மணந்து கொண்டு பின்னாளில் அவனுடன் சேர்ந்து அரியணை ஏறினாயானால் உன் மதிநுட்பத்தின் உதவியுடன் உன் கணவன் திறமையாக நாடாளுவான். ஆருத்ரா, நான் சொல்வதை கேள். இந்த போலி அரவிந்தனை மறந்துவிடு. நான் பார்க்கவத்தின் இளவரசன் அரவிந்தனையே உனக்கு மனம் முடித்து வைக்கிறேன். நீ அவனுக்கு மட்டுமே மனைவியாக தகுதியுள்ளவள் என்று அரசன் சீண்டிக் கொண்டு போனான். அச்சமயம் ஆருத்ராவிற்கு உண்மையிலேயே கோபம் வந்தது. நம் காதலனை விடுத்து எவனோ ஒருவனை மணக்கச் சொல்கிறாரே இம்மனிதர் என்ற கோபமும், இந்த கொடிய வார்த்தைகளை கேட்டும் முகத்தில் சிரிப்பு அரும்ப வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரே நம் அன்பு காதலர், ஒருவேளை நாம் இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்கிறோமா, இளவரசன் கிடைத்தால் இவரை மறந்துவிட்டு சென்று விடுவோமா என்று இவர் பரிசோதிக்கிறாரா என்று சினந்து கொண்டு கண்களில் கசிந்து வந்த கண்ணீரை மறைத்து கொண்டு, ஐயா, வீண் பேச்சுகள் வேண்டாம். எனக்கு இளவரசனும் வேண்டாம், இந்திரதேவனே வந்தாலும் வேண்டாம். என் மனது ஒருவருக்குதான் சொந்தம். அதை பறித்து வேறு ஒருவரிடம் கொடுக்க என்னால் முடியாது. இப்போது அந்த பேச்செல்லாம் எதற்கு? நாங்கள் நீராட வந்தோம், நீராடிவிட்டு செல்கிறோம். நீங்களும் வந்த வேலையை பாருங்கள் என்று உள்ளத்தவிப்பை ஒழித்துக் கொண்டு ஆடவர்களுக்கு முதுகை காட்டியபடி திரும்பிக் கொண்டாள் ஆருத்ரா. அரவிந்தன் அவளிடம், சரி பெண்ணே, இந்த ஒப்பந்தத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நீங்கள் மீறாதிருந்தால் சரி. நாங்களும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டோம், நீங்களும் எங்களை பார்க்கக்கூடாது. அவரவர் வேலையை செய்வோம் என்று அடுத்த குறும்புக்கு அடி போட்டான். ஆருத்ரா இதற்கு பதில் சொல்லாதிருக்க மாதவி வேக வேகமாக, யாரை கேட்டு என்னை ஒப்பந்தத்தில் சேர்த்தீர்கள்? இந்த உடன்படிக்கைக்கு நானும் புது ஆதித்யரும் உடன்பட மாட்டோம். நீங்களாயிற்று, உங்கள் காதலியாயிற்று. அந்நியர்கள் நாங்கள் ஏன் உங்களால் அவஸ்தையுற வேண்டும் என்று வாதாடினாள். ஆருத்ரா தோழியை வெறுப்பாக பார்த்து, சி, நிறுத்தடி, வெட்கமில்லை உனக்கு? சிறிதும் நாணம் இல்லாமல் இவ்விதமெல்லாம் பேசுகிறாயே, அந்த ஆடவர்கள் உன்னை பற்றி என்ன நினைப்பார்கள் என்று பல்லை கடித்த வண்ணம் மெல்லிய குரலில் தோழியை கடிந்து கொண்டாள். மாதவி தன் தோழியிடம், என்னை ஒன்றும் தவறாக எண்ண மாட்டார்கள் ஆருத்ரா. ஏனெனில் காதலன் நாடு விட்டு நாடு சென்ற செய்தி அறிந்தும் இன்று வருவானா நாளை வருவானா என்று ஏங்கி அனுதினமும் ஆரண்யம் வந்து செல்கிறாளே ஒருத்தி, அவள் இருக்க என்னை நாணமில்லாதவள் என ஏன் இவர்கள் என்ன போகிறார்கள் என்று தன் பங்குக்கு தானும் தோழியை சீண்டினாள் மாதவி. ஆருத்ரா மூக்கை விடைத்தபடி தோழியை ஏறிட்டு பார்த்துவிட்டு,
பின்பு முகத்தை திருப்பிக் கொண்டு கூந்தலை அலசிக் கொண்டிருந்தாள். அச்சமயம் ஆதித்யன் அரவிந்தனிடம் ஏதோ ஜாடை செய்ய, இளையவன் அதை புரிந்து கொண்டு அரசன் சொன்னபடி செய்தான். சத்தமிட்டபடி நீர் சலசலக்க காதலியின் கவனத்தை கவருமாறு நடந்து சென்றவன் ஏரி நீரிலிருந்து தலை நீட்டிக் கொண்டிருந்த ஒரு பாறையில் தன் முதுகை வைத்து தேய்த்தான். அரவிந்தன் நடந்தபோது எழுந்த நீரோசை கேட்டே ஆருத்ராவின் கவனம் அவனிடம் சென்றது. அப்போதிருந்தே காதலன் என்ன செய்கிறான் என்று திருட்டுத்தனமாக கவனிக்க துவங்கினாள் அவள். பாறையில் அவன் முதுகு தேய்க்கவும் வேண்டாம் என்று சொல்ல கைகளை உயர்த்தினாள். ஆனால் ஏதோ ஒரு உணர்வு அவளை தடுக்க தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொண்டு அவனுக்கு முதுகை காட்டிக் கொண்டு திரும்பினாள். எதிர்பார்த்த எதிர்வினை ஆருத்ராவிடமிருந்து வராத காரணத்தால் ஆதித்யன் அடுத்த முயற்சியை செய்தான். அவன் அரவிந்தனிடம், அடை தம்பி, ஆள்தான் இத்தனை உயரம் வளர்ந்துள்ளாயே தவிர இன்னும் முதுகு தேய்த்து குளிக்க நீ சரிவர பழகவில்லையேடா. இப்படி மெதுவாக தேய்த்தால் எப்படி அழுக்கு போகும்? கரிப்பிடித்த பாத்திரத்தை வரட்டு வரட்டு என அழுத்தி தேய்ப்பது போல முதுகை பாறையில் நன்றாக தேய்த்து குளி, அப்போதுதான் அழுக்கு போகும் என்று அரசன் சொல்ல, அரவிந்தனும் அதற்கு தயாராவது போல பாசாங்கு செய்தான். ஆருத்ரா காதலன் புறமாக திரும்பி, உங்கள் நண்பர் சொல்வது போல செய்யாதீர்கள். பாத்திரத்திற்கு ரத்தம் வராது, எவ்வளவு வேண்டுமானாலும் தேய்க்கலாம். முதுகை அவ்விதம் தேய்த்தால் குருதி கொட்டும் என்று பதறினாள். அரவிந்தன் அவளிடம் பதில் சொல்ல வாயெடுக்க ஆதித்யன் முந்திக்கொண்டு, அத்தனை அக்கறை இருந்தால் உன் காதலனை நீயே தேய்த்து குளிப்பாட்டலாமே பெண்ணே. வார்த்தையில்தான் அக்கறை காட்டுவாயா, செயலில் காட்ட மாட்டாயா என்று சீண்டினான். ஆருத்ரா ஆதித்யனுக்கு பதில் சொல்ல வாயெடுத்து பின்பு வேண்டாம் என்று முடிவு செய்தவள் போல தலையை ஆட்டிவிட்டு மறுபடியும் ஆடவர்களுக்கு முதுகை காட்டிக் கொண்டு திரும்பினாள். அடுத்ததாக மாதவியிடம் சைகை செய்த ஆதித்யன் அவளுக்கு அருகில் இருந்த மஞ்சள் கிழங்கை தன்னிடம் தூக்கி வீசும்படி சொன்னான். அவளும் தோழி அறியாதவாறு அவ்வாறே கிழங்கை தூக்கி வீச ஆதித்யன் அதை பெற்றுக்கொண்டு அரவிந்தனிடம், அழுக்கு போகத்தான் குளிக்கவில்லை, குறைந்தது மஞ்சளாவது பூசி குளியடா. மஞ்சள் கிருமிகளை அழிக்குமாம், என் பாட்டி சொன்னார். அவர் தினமும் அதை தேய்த்து குளிப்பதால்தான் 200 வருடங்களாக நோய் நொடியே இல்லாமல் வாழ்கிறாராம் என்று அபத்தமான ஒரு பொய்யை சற்றும் வாய்க்கூசாமல் சொன்னான். அரவிந்தனோ, இத்தனை பெரிய ரகசியத்தை இத்தனை தாமதமாக சொல்கிறீர்களே அண்ணா, எனது சிறு வயதிலேயே தாங்கள் இதை சொல்லியிருக்க கூடாதா? இனி ஒரு நாளைக்கு 30 முறை மஞ்சள் தேய்த்து குளிக்கப் போகிறேன் என்று சொல்லியவாறே மஞ்சளை அருகில் இருந்த பாறையில் தேய்த்தான். இம்முறை ஆருத்ரா தாமதிக்கவில்லை, தயங்கவும் இல்லை. கைகளாலும் கால்களாலும் நீரை விளக்கியவாறு விறுவிறுவென அரவிந்தனை நோக்கி முன்னேறி வந்தாள். வந்தவள் அவன் கையில் இருந்த மஞ்சளை பறித்ததோடு அல்லாமல் பாறையில் அவன் தேய்த்திருந்த மஞ்சள் விழுதை தண்ணீரை அள்ளி தெளித்து கழுவினாள். பின்பு ஆவேசமாக காதலனை நோக்கி, யார் எதை சொன்னாலும் நம்பிவிடுவீர்களா? ஆண்கள் மஞ்சள் பூசி குளித்தால் தாடி மீசை வளராது என்று தாங்கள் கேள்வியுற்றதில்லை? உங்கள் தமையன் தன் இஷ்டத்திற்கு கதை கூறுகிறார், நீங்கள் அவர் வார்த்தைகளை அப்படியே நம்புகிறீர்கள். எந்த மனிதராவது 200 வருடங்கள் வாழ முடியுமா? அப்படி 200 வயது பாட்டிக்கு இவர் எப்படி பேரனாக இருப்பார்? பேரனின் பேரனாக வல்லவா இருப்பார்? இதையெல்லாம் யோசிக்கவே மாட்டீர்களா என்று சண்டை பிடித்தாள். அரவிந்தன் அவளிடம், பெண்ணே, எனக்கு மீசை தாடி முளைப்பதை பற்றி எனக்கு மனைவியாகப் போகிறவள் தான் கவலைப்பட வேண்டும். நீ எதற்கு கவலைப்படுகிறாய்? உனக்குதான் என்னை பிடிக்கவில்லையே. அதுவும் இல்லாமல் சற்று முன்னர் என் தமையனிடம் உங்கள் புறமாக திரும்ப மாட்டேன் என்று சபதம் செய்தாயே, என்னவாயிற்று உன் சபதம்? உன் சபதத்தை விட என் மீசையும் தாடியும் உயர்வானவையா என்ன என்று அவளை சீண்டினான். ஆதித்யன் அந்த ஜோடிகளின் செல்லச்சண்டையை பார்த்து சிரித்துவிட்டு நகர்ந்து மாதவியிடம் சென்றான். அவளிடம், நீ வா அம்மா, காண்டாமிருகத்தின் அருகில் கூட செல்லலாம். ஆனால் இந்த காதலர்களுக்கு அருகில் இருக்கக்கூடாதம்மா. காண்டாமிருகமாவது எப்போது என்ன செய்யும் என்று யூகிக்க முடியும். ஆனால் இந்த காதலர்கள் என்ன செய்வார்கள் என எவராலும் சொல்ல முடியாது. நாம் வேறு புறமாக செல்வோம். என் நண்பன் காதலியிடம் கலந்துரையாடலை துவங்கிவிட்டான். இனி என்னை அவன் கண்டுகொள்ள மாட்டான். வாயன் தங்கையே, நாம் தனியாக சென்று சிறிது பொழுதை போக்கிவிட்டு வருவோம் என்று அழைத்தான். மாதவி வெகுண்டு போய், என்ன தைரியம் இருந்தால் என்னை இப்படி அழைப்பீர்கள்? என்னை பார்த்தால் உங்களுக்கு எப்படி இருக்கிறது என்று சினம் கொண்டாள். ஆதித்யவர்மன் அவளை சமாதானப்படுத்தும் விதமாக கைகளை மேலும் கீழுமாக ஆட்டி, மாதவி, தவறாக அர்த்தம் கொள்ள வேண்டாம். நான் உன்னை தங்கை என்றுதானே அழைத்தேன். அண்ணனும் தங்கையும் பேசி சிரித்து பொழுது போக்குவதில் என்ன தவறு உள்ளது என தன் அழைப்புக்கு விளக்கம் கொடுத்தான்.
மாதவி மறுபடியும் ஆதித்யனிடம் கோபத்தை கக்குபவள் போல, தவறு இருக்கிறதுதான் ஐயா. நான் உங்களுக்கு எந்த வகையில் தங்கையானேன்? முன்பு உங்கள் நண்பர் என்னை தங்கை என்றார். இப்போது தாங்கள் இப்படி ஆளாளுக்கு என்னை தங்கை என்றால் பிறகு யார்தான் என்னை மணப்பார்கள் என்று சினம் கொண்டாள். மாதவியின் பேச்சை கேட்ட அரசன் கலகலவென சிரித்தே விட்டான்.